இந்த மோட்டோவோட G86 பவர் தான் மோட்டோ வந்து இந்த செக்மெண்ட்ல லான்ச் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஃபோன்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள கொடுத்துட்டு ஒரு சில ஏரியால பயங்கரமா சொதப்பி வச்சுட்டாங்க. அது என்னன்னு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனா அதுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற அந்த ஹைப் பட்டன் இருக்குல்ல, அதையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு வழக்கமா கிடைக்கிற மாதிரி தான் ஸ்மார்ட் போன் கிடைச்சிரும். சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, டைப் A to டைப் C கேபிள், 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா காசை கட் பண்றதுக்காக பேக் கேஸை தூக்கிட்டாங்க. அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஆனா இந்த டிஸ்பிளே பத்தி நல்லா சொல்ற மாதிரி பிளாட் டிஸ்பிளே வந்து இந்த முறை யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 பக்கமும் சின் வந்து கொஞ்சம் நல்லாவே சின்னதா இருக்கிறத நோட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம 6.7 இன்ச்ல 1.5K POLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு பிரைட்டஸ்ட் டிஸ்பிளேவை இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, டிஸ்பிளே நல்லா பிரைட்டாவே இருக்கு. இங்க உங்களுக்கு 4500 நெட்ஸ் வரலியும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. HDR கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது நல்ல பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்ன கேட்டா இந்த பிரைசிங்ல ஒரு நல்ல டிஸ்பிளேவை மோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த முறை பேட்டரி சைஸ் வந்து 6720 mAh கொண்டு போயிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய சைஸ் கொடுத்து வெறும் 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் தான் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க நானும் நினைச்சேன். ஆனா இதை சார்ஜிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 1 மணி நேரம் 24 நிமிஷத்திலேயே முழுசா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இந்த சார்ஜிங் ஸ்பீடு ஓப்போவோட K13ஓட 80 வாட்கான அடாப்டரை வச்சு 7000 mAh சார்ஜ் பண்ணோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது 10 நிமிஷம் கம்மி. சோ இங்க சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்றது 33 வாட்டா இருந்தாலும் நாங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத மோட்டோ காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த போன்ல பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 10 மணி நேரம் 38 நிமிஷத்துக்கான SOT கிடைச்சது. ஆனா இதோட டிசைன் சைட் போகும்போது எல்லாமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த முறை உங்களுக்கு திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. 8.5 mm மேலேயே இருக்கு. அது இல்லாம வெயிட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. 198 கிராமுக்கு போயிருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க டிசைன்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP69 ரேட்டிங் கொடுத்திருக்கிறதுனால தண்ணிக்குள்ள போட்டா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். தெரியாம விழுந்தா காப்பாத்திடலாம், வாரண்டில கிளைம் ஆகாது அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வழக்கமா வர மாதிரி தான் டிஃபரெண்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிஃபரெண்டான கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். பேக்ல உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்குங்க. அப்புறம் இந்த டிசைன்ல வேற என்ன ஹைலைட்னு கேட்டா லெஃப்ட் சைடுல ஒரு சிம் கார்டு இருக்குல்ல, இங்க 2 சிம் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு ஆப்ஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் தான். பாட்டம்ல USB 2.0 சப்போர்ட் பண்ற மாதிரி டைப் சி போர்ட், வழக்கமா வர மாதிரி ஒரு மைக், பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட அக்யூரசி நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் அன்லாக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க ஸ்டோரேஜ் ஸ்பீட் வரும்போது உங்களுக்கு UFSல 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு பெஸ்டான ஸ்டோரேஜ் எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் சைட் பத்தி பேசும்போது மோட்டோல வழக்கமா கொடுக்குற மாதிரி தான் 25,000 ரூபாய் செக்மெண்ட் வரைக்கும் கொடுக்குற அதே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெஸ்டான ப்ராசஸரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா டே டு டே டாஸ்க் எல்லாம் நல்லாவே ரன் பண்ணும். இந்த போன்ல இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது ஒரு 6,90,000 அந்த மாதிரி ஸ்கோர் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம தெர்மல் த்ராட்லிங், 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்திருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு பெஸ்டா இருக்காது. 60 FPS BGMI ஓரளவுக்கு டீசென்டான கேம் பிளே பண்ணலாம். ஆனா உங்களுக்கு கேமிங்காக தான் ஒரு போன் வேணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல நீங்க இந்த ரியல்மியோட P4 கன்சிடர் பண்ணலாம். இந்த போன்ல உங்களுக்கு இந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது 60 FPSல ஹீட்டிங் இருக்கான்னு கேட்டா பெரிய அளவுக்கான ஹீட்டிங் வந்து நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. இந்த கேமிங்கை தவிர்த்து நார்மல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னதான் மோட்டோ வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்டா இல்லைனாலும் கேமரால அதை மேட்ச் பண்ணிடுறாங்க. இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க பேக்ல உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி தெரியும். இந்த மூணாவதா இருக்கிறது 3-in-1 லைட் சென்சார். அது ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். மத்தபடி இந்த மெயின் சென்சாரை பத்தி பேசும்போது சோனியோட லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டா இருக்கிறது 8 MB கான அல்ட்ரா வைட் சென்சார். ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா வைட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இந்த செக்மெண்ட்ல அல்ட்ரா வைட் பெருசா வரதில்ல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. ஆனா அந்த மெயின் சென்சார் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுல நேச்சர்
சீன் எடுக்கும்போது கலர்ஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டும். ஆனா மத்தபடி டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச், ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் தரமா கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் ஆப்ஷன்ல பட்ஜெட் ஆப்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி 1x போர்ட்ரேட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மோட்டோல இந்த டிஜிட்டல் ஜூம் பண்ணி 2x 3x எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா மோட்டோவோட G60 ஃபியூஷன் போறது நல்லது. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு 32 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட்டுமே இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அப்புறம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலயுமே 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஓவராலா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு நெட்வொர்க் பத்தி பேசும்போது உங்களுக்கு 10 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6, Bluetoothல 5.4 சப்போர்ட் இது எல்லாமே கிடைச்சிரும். இதோட ஓவரால் கால் குவாலிட்டி அண்ட் பிரவுசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு. பெரிய குறைகள் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசும்போது இதுவுமே ஒரு பெஸ்டான ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதுல வந்து ஒரு ரிச்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. இந்த செக்மெண்ட்ல அது நிறையவே மிஸ் ஆகும். அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்கன்னா இந்த போன்ல தான். ஆனா இவ்வளத்தையும் பண்ணிட்டு ஒரு மேஜர் ஏரியால கோட்டை விட்டுருக்காங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் தான். இந்த போன்ல உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரை கொடுத்திருக்காங்க. மோட்டோவோட ஹலோ யூஏல தான் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஏரியா சாஃப்ட்வேர் அப்டேட் தான். இங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் தான் கிடைக்கும். அது ஒரு மேஜரான டிராபேக். ரெண்டாவது விஷயம், வழக்கமா மோட்டோல AI ஃபீச்சர் நிறைய கொடுப்பாங்கல்ல, பட்ஜெட் ஆப்ஷனை கணக்கு காட்டி அதையும் இங்க கட் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு மோட்டோவோட AI ஃபீச்சர்ஸ்லாம் பெரிய அளவுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம வழக்கமா மோட்டோல வர மாதிரி அந்த கேமரா லேக் அப்படியே தான் இருக்கு. சில இடங்கள்ல ஸ்டட்டஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகிறது நோட்டீஸ் பண்ண முடியுது. சோ சாஃப்ட்வேர்க்காக ஒரு போன் பாக்குறீங்கன்னா மோட்டோவை முதல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்கை பத்தி பேசும்போது இந்த போனை கார்டு ஆஃபர்லாம் போக 17,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட். இந்த பிரைசிங்க்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா வர்த்துன்னு சொல்ற மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. முக்கியமா இதுல டிஸ்பிளே வந்து ரொம்பவே தரமா கொடுத்திருக்காங்க. ஓவரால் பில்டு குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பேட்டரி லைஃபும் சிறப்பா பண்ணிருக்காங்க. எங்க கோட்டை விட்டுருக்காங்க கேட்டா முக்கியமான ஏரியா ஸ்டோரேஜ் ஸ்பீட் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. சாஃப்ட்வேர் அப்டேட்டும் சரியில்லை. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் சரியில்லை. அதுக்கு அடுத்தது கேமிங்காக ஒரு போன் கன்சிடர் பண்றீங்கன்னா இந்த போனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ நான் சொல்ற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அது இல்லாம இந்த போனை எந்த போனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தட்டி விடுங்க. பாய்.